நண்பர்களே, நம்ம அல்லு அர்ஜுன் அவர்களுடைய நடிப்பில் வெளிவர உள்ள புஷ்பா 2 திரைப்படத்தினுடைய ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ட்ரெய்லரை பார்த்தாவே கிளியராக தெரியுது. ஸோ புஷ்பா 1 அந்த ஒரு திரைப்படத்தில் புஷ்பா தி ரைஸ் அப்படிங்கிற ஒரு டைட்டில் வந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா புஷ்பா தி ரூல் அப்படிங்கிற டைட்டில் வருது. ஸோ புஷ்பா வந்துட்டு ஒரு நார்மலான கூலி தொழிலாளியாக இருந்து எப்படி வந்து வளர்ந்து வரோம் அப்படிங்கிற ஒரு ரைஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1ல காட்டினாங்க. இப்போ வளர்ந்தக்கப்புறமா என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்டில் இந்த ஒரு திரைப்படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ இதையும் தாண்டி இன்னொரு எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, நம்ம ஃபகத் ஃபாசில் கேரக்டர் தான். ஸோ ஃபகத் ஃபாசிலுக்கும் நம்ம புஷ்பாக்கும் எப்படி வந்து பார்த்தோன்னா அந்த கிளாஷ் இருக்க போகுது. ஏன்னா அவனே ஆல்ரெடி ஈகோவில் ஏறி கிடக்கிறான். அப்படி இருக்கும்போது இவனுக்கும் அவனுக்கும் அந்த ஈகோ கிளாஷ் எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படிங்கிற இன்னொரு எதிர்பார்ப்புமே இந்த ஒரு திரைப்படத்திற்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட இந்த ஒரு திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் தான் இன்றைக்கி நம்ம பிரேக்டவுன் பண்ண போகிறோம். நான் தான் உங்கள் முருகன். தேங்க்யூ யுவர் ஆனர், தேங்க்யூ. ஸோ ஃபஸ்ட்டு இந்த காட்டுக்கு நடுவில் அந்த மரக்கட்டையெல்லாம் சேர்த்து வைக்கக்கூடிய அந்த இடத்த காட்டுறாங்க. அந்த இடம் வந்துட்டு புஷ்பா 1ல் வந்துட்டு ஒரு நார்மலான இடம் மாதிரி தான் இருந்துச்சு. பட் புஷ்பா 2ல் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி நிறைய குடிசையெல்லாம் போட்டு ஒரு மாதிரி பிரம்மாண்டமான ஒரு இடமா வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சிருக்காரு நம்ம புஷ்பா. ஸோ அங்கே தானே வந்துட்டு எல்லா வேலையும் பார்க்குறாரு. அதனால் அண்ட் ஆல்சோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த வெட்டின மரக்கட்டைகள், அந்த சந்தன மரக்கட்டையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டை மாதிரி அடுக்கி அது மேலே வந்து பார்த்தீங்கன்னா நின்று டான்ஸ் ஆடுற மாதிரிலாம் கூட ஷாட்ஸ் இருக்குது. ஸோ இது மேபி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் அந்த இன்ட்ரோவுமே இருக்குது. நம்ம புஷ்பா அவர்களுடைய இன்ட்ரோவுமே காரில் இறங்கி நடந்து வர்ற மாதிரியான ஷாட்ஸ்லாம் இருக்குது. ஸோ மேபி அந்த புஷ்பா அப்படிங்கிற ஒரு சாங் இருக்குது. அந்த இன்ட்ரோ சாங்குக்காக கூட இந்த ஒரு செட்டு வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கலாம். ஆனால் புஷ்பா வந்துட்டு இந்த மாதிரி கட்டைகளை இவ்வளோ உயரத்துக்கு அடுக்கி வச்சாருன்னா போலீஸ் கண்ணுக்கு அது ஈஸியாகவே தெரிஞ்சிடும். மேபி இது ஒரு பாட்டுக்காக இந்த மாதிரி பண்ணலான்னு நினைக்கிறேன். மற்றபடி புஷ்பா இந்த மாதிரி அறிவுகட்டத்தனமாக பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறேங்க. ஸோ அடுத்து இந்த ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசு புஷ்பா வந்து காட்டியிருக்காங்க. ஸோ கிரவுண்டில் மற்ற பசங்களாம் விளையாடும் போது நம்ம புஷ்பாவை மட்டும் யாருமே விளையாட்டில் சேர்த்துக்கல. அவர் மட்டும் அதை ஏக்கத்தோடு உட்காந்து பார்த்துட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ ஆல்ரெடி புஷ்பா 1லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பையனாக இருக்கும்போது அந்த புஷ்பாவை வெறுத்திருப்பாங்க, யாருமே வந்து சேர்த்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு அப்பாவியான ஒரு புஷ்பாவை தான் சின்ன வயசு புஷ்பாவை காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த போர்ஷன்ஸுடைய கண்டினியூட்டியும் கூட இந்த புஷ்பா 2ல நம்ம எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய துறைமுகத்தை வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. அந்த துறைமுகத்தில் நம்ம புஷ்பராஜுடைய ஃபைட் சீன்ஸ் எல்லாம் கூட நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த ஒரு ட்ரெய்லர்லேயே வந்துட்டு ஒரு டைலாக் ஒன்று வந்திருக்கும். என்ன அப்படின்னா, புஷ்பானா நேஷனல்னு நினச்சியா இன்டர்நேஷனல் அப்படின்னு கூட அவர் சொல்லியிருப்பாரு. புஷ்பானா நேஷனல் நினச்சியா இன்டர்நேஷனல். ஸோ அதாவது புஷ்பா 1 திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அல்லு அர்ஜுன் சந்தனா கட்டையெல்லாம் வந்துட்டு நேஷனல் லெவலில், அதாவது கண்ட்ரிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கடத்திட்டு போயிட்டு இருந்தாரு. பட் இந்த புஷ்பா 2ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த துறைமுகமெல்லாம் காட்டுறப்போ மேபி கப்பல் வழியாக வெளியெல்லாம் வந்து, அதாவது நாட்டை விட்டு வெளியே கூட இந்த சந்தன மரத்தை கடத்தி கொண்டு போறாரு போல அப்படிங்கிற மாதிரியுமே தோணுது. அதனால தான் அந்த டைலாக்குமே நேஷனல் இல்லடா இன்டர்நேஷனல் அப்படிங்கிற மாதிரி டைலாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. அண்ட் ஆல்சோ சைனீஸ் ரெஸ்டாரண்ட் ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புஷ்பா வந்து யாரோ கிட்ட பேசி காசு வாங்கிட்டு போகிற மாதிரி காட்டுவாங்க. மேபி இந்த சந்தன மரக்கட்டையெல்லாம் சைனாக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு கான்செப்டாக கூட இது இருக்கலாங்க. அப்புறம் இந்த புஷ்பா பார்ட் 1ல வந்துட்டு மரம் வெட்டும்போது ஃபர்ஸ்ட் டைம் அந்த சந்தன மரக்கட்டையெல்லாம் வெட்டும்போது அவர் ஒரு ட்ரெஸ் ஒன்று போட்டிருப்பார், ஒரு டிஷர்ட்டு ஒரு லுங்கி மாதிரி கட்டியிருப்பார். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய ஷர்ட் மாதிரி இருக்கும். பட் அதே ட்ரெஸ்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2லையுமே வந்துட்டு அந்த துறைமுகத்தில் அந்த ஃபைட் சீனில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதாவது இதன் மூலமாக நான் எவ்வளோ மேலே போனாலும் எவ்வளோ காசு சம்பாரிச்சாலும் பழசை மறக்க மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மென்டாலிட்டியில் புஷ்பா இருக்காருன்னு சொல்லிட்டு கிளியராகவே தெரியுது. ஸோ அடுத்தது இந்த ஷாட்டை பாருங்கள், எவ்வளோ வேல்யூவான ஒரு கட்டை அந்த சந்தன கட்டை. அந்த சந்தன கட்டைகளை வச்சு ஒரு பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா எரிக்கிறாங்க. சுற்றி அவ்வளோ க்ரௌடு வந்து பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருக்கு கொடையை பிடிச்சிக்கிட்டு. ஸோ கண்டிப்பாக இது நம்ம ஸ்ரீவல்லியாக தான் இருக்க முடியும். அதாவது நம்ம புஷ்பாவுடைய ஒய்ஃப் ஸ்ரீவல்லியாக தான் நான் சொல்கிறேன். ஸோ ஏன் அப்படின்னா நம்ம புஷ்பா வந்துட்டு சொல்லியிருப்பார் ஒரு சீனில், பொண்டாட்டி பேச்ச ஒருத்தன் கேட்டானா என்ன ஆகும்னு நான் காட்டுறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. பொண்டாட்டி பேச்ச புருஷன் கேட்டா என்ன ஆகும்னு இந்த உலகம் பார்க்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீவல்லி தான் ஒவ்வொரு ஐடியாவும் நம்ம புஷ்பாக்கு கொடுக்குற மாதிரி அந்த கதை போகலாம். அதனால் ஸ்ரீவல்லியை போட்டு தள்ளிட்டோம்னா புஷ்பா அவ்வளோதான் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிக்கு வில்லனுங்க வந்து நம்ம ஸ்ரீவல்லியை வந்து பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளிடுறானுங்க போல். ஸோ அந்த ஸ்ரீவல்லியை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சந்தன கட்டைகளை வச்சு எரித்து அந்த ஆத்மாவை வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பி வைக்கிறாரு நம்ம புஷ்பா. ஸோ அழகான ஒரு ஸ்கிரிப்டுங்க. அண்ட் ஆல்சோ அந்த பொண்டாட்டியை கொன்னதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெறி பிடிச்ச ஒரு மிருகமாக நம்ம புஷ்பா மாறிடுற மாதிரியுமே காட்டுறாங்க போலங்க. ஸோ இப்போ நம்ம புஷ்பா வந்துட்டு அந்த துறைமுகத்தில் இருந்து அந்த ஃபைட்டெல்லாம் முடிச்சுட்டு கீழே விழுகிறாரு. அந்த தண்ணியில் போய் விழுந்த உடனே அடுத்த ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியிலிருந்து ஒருத்தர் எழுந்திருக்கிறாரு. அவர் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தினுடைய வில்லனான ஃபகத் ஃபாசில் கேரக்டர். ஸோ புஷ்பா பார்ட் 1லே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்பெக்டரான அந்த ஃபகத் ஃபாசில் கேரக்டருக்கும் நம்ம புஷ்பா கேரக்டருக்கும் ஒரு பயங்கரமான ஈகோ கிளாஷ் ஆகிற மாதிரி காட்டி அந்த ஒரு பார்ட்டுங்கிறத முடிச்சிருப்பாங்க. ஸோ அதாவது இவர் வந்து புஷ்பாவை கொல்லணும் அப்படிங்கிறது இவருடைய பிளான் கிடையாது.
ஸோ இவர் வந்துட்டு புஷ்பாவை வந்து தனக்கு கீழடா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு நபராக தான் நம்ம ஃபகத் ஃபாசில் கேரக்டர் இருக்க போகுது. ஸோ புஷ்பா வந்துட்டு தனக்கு மரியாதை கொடுக்கணும், தனக்கு கீழே அவன் இருக்கணுங்கிற ஒரு மென்டாலிட்டி தான் இருக்காரு. ஸோ புஷ்பாவை கொல்றது வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய நோக்கம் கிடையாது. ஸோ புஷ்பா இந்த படத்தில் என்னென்னலாம் பண்ணி முன்னேறணும்னு நினைச்சாலுமே அதெல்லாம் தடுக்கக்கூடிய ஒரு நபராக தான் வருவார். வந்து குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கேரக்டராக தான் கண்டிப்பாக இந்த ஃபகத் ஃபாசில் கேரக்டர் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு தெளிவாகவே தெரியுதுங்க. அடுத்தது நம்ம புஷ்பாவை பழி வாங்கணும்னு நினைக்கக்கூடிய புஷ்பாவுடைய வளர்ச்சி பிடிக்காத சில கேரக்டர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அதாவது பார்ட் 1 எண்டிங்கில் கூட இவங்கெல்லாம் பழி வாங்குவாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் ஜஸ்ட் ஃப்ரேம் பை ஃப்ரேம் மட்டும் காட்டுறாங்க. அவங்க என்ன ரோல் என்ன பண்ணுவாங்க நம்ம புஷ்பாக்கு அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே ரிவீல் பண்ணல. ஜஸ்ட் அந்த ஃப்ரேம் பை ஃப்ரேம் மட்டும் காட்டியிருக்காங்க. இவங்கெல்லாம் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ட்ரெய்லரில் காட்டியிருக்காங்க. கூலி தொழிலாளியாக இருந்து ஒருத்தன் பெரியவன் ஆயிட்டான். அப்போது அந்த வளர்ச்சி சில பேருக்கு பிடிக்காம இருக்கும். அவங்கெல்லாம் சேர்ந்து நம்ம புஷ்பாவை என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கதை தான் இதுவே. ஸோ இதில் கதை அப்படிங்கிற விஷயம் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா டவுட் தான். ஸோ நம்ம புஷ்பா வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறாரு, அது எல்லாத்தையுமே குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க சுற்றி இருக்கிறவங்க. இதை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் கம்பெனி வராரு, தன்னுடைய பொண்டாட்டி ஒரு கட்டத்தில் இழக்கிறாரு. ஸோ ஃபைனலாக அவங்க எல்லாரும் என்ன பண்ணாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவில் தான் நோக்கி தான் இந்த படம் போகுமே தவிர இதில் கதை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏதாவது இருக்குமான்னு கேட்டிங்கன்னா சொல்லியிருக்கிற அளவுக்கு பெருசாக கதை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தாங்க நினைக்கிறேன். ஸோ அடுத்தது நம்ம ஸ்ரீலீலா அவர்களுடைய டான்ஸு. ஸோ இந்த புஷ்பா 2 படத்தின் மேலே எக்ஸ்பெக்டேஷன் அதிகமானதுக்கு இன்னொரு காரணமாக இவங்களும் இருக்காங்க. ஸோ புஷ்பா 1 வந்துட்டு நம்ம சமந்தாவை வச்சு சொல்கிறியா மாமா வேறு லெவலில் ஹிட்டு, எல்லா லாங்குவேஜ்லையும் ஹிட்டு. ஸோ அதுக்கு ஈக்குவலான ஒரு சாங்காக இந்த ஸ்ரீலீலா அவர்களுடைய சாங் இருக்குமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது பாட்டு வந்தால் தான் தெரியும். பட் இது ஒரு பயங்கரமான ஒரு ஐட்டம் சாங், ஒரு குத்து டான்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராகவே தெரியுது. ஆனால் ஒன்று புஷ்பா 1 எதனால் ஹிட் ஆச்சு, ஸோ புஷ்பா 2 எப்படி எடுக்கணும், புஷ்பா 1க்கு ஈக்குவலாக எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு கிளியராக தெரிஞ்சு வச்சிருக்காரு நம்ம டேரக்டர். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எடுத்துகிட்டு தாங்க நினைக்கிறேன். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த புஷ்பா 2ல் மிகப்பெரிய அளவுக்கு கதை எதுவும் எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஆனால் வந்துட்டு இந்த புஷ்பா 1ல் பண்ண மாதிரி மாசான சீன்ஸு, மாசான டைலாக்ஸு, எலவேஷன் சீன்ஸு, சாங்ஸு, ஸோ ஒரு கமர்ஷியல் ஃபிலிமாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். போர் அடிக்காமல் ஓடும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாமே தவிர இந்த படத்தில் வேறு லெவலில் ஒரு கதை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் எதிர்பார்த்துறாதீங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் டிசப்பாயிண்ட் ஆயிடுவீங்க. ஸோ ஜஸ்ட் வந்துட்டு தன்னுடைய பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ண நினைக்கிற புஷ்பா, அதை எதிர்க்கக்கூடிய அந்த வில்லன் கேங், இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தினுடைய கதை இருக்க போகுது. ஸோ இதை தாண்டி எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா அப்புறம் அவ்வளோதான். ஆனால் எனக்கு தெரிஞ்ச இந்த படத்தில் ஒரு நல்ல எலமெண்ட் எதுவாக இருக்கும் அப்படின்னா அந்த பார்ட் 1 கூட எல்லா வகையிலுமே பார்ட் 2 கனெக்ட் பண்ணியிருப்பாரு நம்ம சுகுமார் டேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா பார்ட் 1ல் எந்தெந்த சீனில் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விட்டு வச்சுட்டு வந்தாரோ நம்ம புஷ்பா, அவங்க எல்லாருமே இந்த படத்தில் வந்து ஏதோ ஒரு வகையில் குடைச்சல் கொடுத்து அதை வந்து நம்ம புஷ்பா ஓவர் கம் பண்ணி வருவார். ஸோ அந்த ரைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதில் ஸ்டோரி பெருசாக இருக்குமான்னு தெரியல, பட் அந்த கனெக்ஷன் பார்ட் 1க்கும் பார்ட் 2க்கும் எந்த அளவுக்கு கனெக்ட் பண்ணால் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போகலாம் படத்தை எங்கேஜிங்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரைட்டிங்கில் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வேலை பார்த்துருப்பாருன்னு சொல்லிட்டு கிளியராகவே தெரியுது. அதுக்கப்புறமா நம்ம டிஎஸ்பி அவர்கள், ஸோ அவர் இந்த படத்தில் ஒரு பயங்கரமான ஆல்பமை கொடுத்துருப்பாரான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக புஷ்பா 1 அளவுக்கு இருக்க சான்ஸ் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ரீசெண்டாக வெளிவந்த 2 பாடல்கள், அதாவது புஷ்பராஜ் அப்படிங்கிற பாட்டாக இருக்கட்டும், அல்லது ஸ்ரீவல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டா சம்திங் அந்த பாட்டாக இருக்கட்டும், அது ரெண்டுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி புஷ்பா படத்தில் வந்த ஆல்பம் அளவுக்கு இல்லை அப்படிங்கிறத உண்மை. ஸோ நம்ம டிஎஸ்பி அவர்கள் எந்த மாதிரி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதும் படம் ரிலீஸ் ஆனதாக தெரியும். ஆனால் இந்த ரைட்டிங் இருக்கு இல்லையா, பார்ட் 1ஐயும் அந்த கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த ரைட்டிங், சுகுமாருடைய ரைட்டிங்கு, அதுதான் அந்த விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கங்குவால மிஸ் ஆச்சுன்னு நான் சொல்லுவேன். கங்குவால வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஸ்டோரி, ஆனால் ரைட்டிங் சரியில்லாத காரணத்தினால அந்த படம் இப்போ இவ்வளோ ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகிருக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அந்த ரைட்டிங்கில் என்னென்ன மிஸ் ஆச்சு அப்படிங்கிற விஷயத்தையுமே நான் தனியாக போடுறேன். கங்குவால என்னென்னலாம் சரியில்லாமல் போச்சு அப்படிங்கிறதையுமே நான் தனி வீடியோவாக போடுறேன். சரி, ஓகே நண்பர்களே, இந்த புஷ்பா 2 திரைப்படத்துக்கு யாரெல்லாம் ஈகராக வெயிட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.